நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த ஜாஷுவா டிவி மூலயமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையினால் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையினால், அதாவது போன வாரம் பேசினதே தொடர்ந்து பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு கவியை மட்டும் பாடிட்டு அப்படியே ஆண்டுடைய வார்த்தைகளை கடன் செல்லலாம் ஆசைப்படுகிறேன். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்த தேவன், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவனாக இருக்கிறார். அவரை மனசார அவரை நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அதிகமான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள், நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை அவருக்கென்று செய்யும் பொழுது அது உங்களுக்கு ரெட்டிப்பாய் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு கவியை மட்டும் பாடிட்டு அப்படியே வார்த்தைகளை கடன் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்வமே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே சமூகத்தில் என் வாழ்க்கையில் நீங்கள் போதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். அதாவது
அவரை நம்பின யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டார், தள்ளுகிற தேவன் அல்ல, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அவர் ஒரு வாழ்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கவி சொல்லப்படுகிறது, மனிதர் என்னை கைவிட்டாலும், என் மாமிசமே அழுகி நாறிட்டாலும், என் ஐஸ்வர்யமே அழிந்து போனாலும், என்னை ஆகாதவனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க தள்ளிட்டாலும், யார் போதும் எனக்கு, இயேசு போதும்னு சொல்லி விதமாய் பாட்டுக்காரர் பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இயேசு போதும்னு சொல்லி அவரை சார்ந்து நீங்கள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் என்னப்பா பேசணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அதாவது போன வாரம் பேசினதையே நான் தொடர்ந்து பேசலான்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதே வார்த்தையை நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன், உங்களுடைய சமூகத்தில் என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதில் இருந்து என்ன செய்வார், அந்த வசனத்திலிருந்து என்ன செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட பேசுவாருங்கிறத நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை ஆண்டு சொல்றாருன்னு சொல்லி சொன்னேன், ஏன்னா இதில் என்ன சொல்லி தலைப்பில் வாஸ்தவம் சொல்லி சொன்னால், இவளும் என்ன செஞ்சிருக்கிறா, இவளும் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள்னு சொல்லி என்ன செஞ்சேன், இந்த தலைப்பில் நான் பேசினேன். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் நற்கிரின்னு சொல்லி நன்மை செஞ்சுருக்கிறீங்க. நன்மை செஞ்சதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஒரு மேன்மை இல்லை. நான் எவ்வளவோ செஞ்சுருக்கிறேன், செஞ்சாலும் என்னை என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்னை அதாவது பகைச்சு தான், என்னை பகைக்க தான் செய்கிறாங்க. நான் என்ன பண்ணாலும், நான் என்ன பண்ணால் என்னை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறத தேவன் அறிந்து தான் இந்த வார்த்தையை கொடுக்குறாங்கிறத நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம என்ன செய்வோம், வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் சொல்லி என்ன செஞ்சாரு, அன்று அந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சகோதரி அந்த அளவுக்கு என்ன, இந்த ஸ்திரீ என்ன செஞ்சா, அந்த அளவுக்கு என்ன செஞ்சா, அதாவது விளையுதிர்ந்த ஒரு தைலத்தை என்ன செஞ்சா, ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தியாகத்தோட ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, அதாவது எந்த காரியமா இருந்தாலும் தியாகத்தோடு செய்யும் பொழுது உங்களை நற்கிரியை செய்தவர்களாய் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாம்பே ஊழியத்துக்கு போயிருந்தேன். பாம்பே ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு சபை அந்த ஊழியம் முடிஞ்ச உடனே சபையில் என்ன செஞ்சாங்க, சாப்பாடு வச்சாங்க. அப்போ நான் சாப்பிட உட்கார்ந்துருக்கிறேன். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஏன் வேதனைப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய காலேஜில் ஒரு லெக்சரு, பெரிய லெவலில் நிறைய படிச்சிருக்கிறாங்க. படித்த அந்த சகோதரி அவங்கள சாப்பாடு வைக்க விடலையாம். அவங்க வருத்தப்பட்டது. உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறேன், எந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், என்னைய பார்த்து இந்த வேலை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுகிறவர்கள் மத்தியில் இந்த சகோதரி படித்த படிப்போது நானே என்ன செஞ்சுட்டேன், அசந்துட்டேன். அந்த அளவுக்கு அவங்க படித்தாங்க. அவங்களும் ஒரு வசதியாக இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை சாப்பாடு பந்தி பரிமாறதுக்கு என்னை விடலையே, பந்தி பரிமாறது மட்டும் இல்லை, சாப்பிட்ட இலையனை எடுக்க விடலையேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க வருத்தப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வளர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்காம எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, அதாவது எந்த காரியம் என்ன செய்ய நிலைக்கிறதா இருக்காது. அதாவது நீங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாய் தேவன் உங்களை, அதாவது நற்கிரியை செய்கிறவர்களாய் உங்களை தேவன் என்ன செய்ய மாற்றம் சொல்லி விரும்புகிறார். நற்கிரியை செய்கிறவர்களாய் தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது என்ன நற்கிரின்னு சொல்லி சொன்னால், அதாவது நிறைய வயசாளிகள், நிறைய மருமக்கமார்கள் இருக்கிறீங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருந்தேன். எனக்கு மாறி மாறி ஃபோன் பண்ணாங்க, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜோம் பண்ண நீங்கள் வாங்கய்யா, ஜோம் பண்ண வாங்கய்யான்னாங்க. அப்போ என்ன விஷயத்துக்கு ஜோம் பண்ணணுமா சொல்லுங்கம்மான்னு சொல்லி சொல்லுமா. அவங்க சொன்னாங்க, இல்லையா நான் ஃபோனில் சொல்ல மாட்டேன், நீங்கள் நேரில் வாங்கய்யான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நேரில் வாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லி நேரில் போனேன், போய் பேசினேன். என்னம்மா ஜோம் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். ஒரு வயசான அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை. அப்போது அந்த மருமக சொல்கிறாங்க, எனக்கு உடம்புல என்ன இருக்குது, பலன் இல்லை, என் உடம்புல பலவீனமாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த அம்மா சாகணும்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம சொல்லி ஜெபிக்க முடியுமா? இந்த அம்மாவுக்கு உதவி செய்கிற, இந்த அம்மாவுக்கு இந்த மருமக உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறதுக்கு யாரோ ஒருவர் ஆண்டவர் கொண்டு வராருங்கிறத மறந்து போனாங்க. உங்கள் வாயினால சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க யாருனாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நான் அப்படி ஜெபம் பண்ண மாட்டேன்,
நீங்கள் நமக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். சொந்த குடும்பத்தில் இருக்கிற வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியல. இந்த சகோதரி என்ன செஞ்சிருக்க, ஆண்டவருக்கு செஞ்ச காரியத்தை பார்த்து என்ன கடைசி நேரத்தில் என்ன செய்யறா, எனக்கு என்ன செஞ்சிருக்கிறா, அந்த தைலத்தை கொண்டு வந்து ஊத்தி இருக்கிறா. இந்த கடைசி தருவாயில் அந்த அதாவது ஒரு மனுஷனுடைய கடைசி தருவாயில் நீ செய்கிற உதவிதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் கடைசி நாட்கள்ல, அதாவது அவருடைய என்ன செய்ய போறாரு, அவருடைய நாட்கள் என்ன செய்ய போகுது, முடிய போகுது. மனுஷனாய் உலகத்துல வந்தாரு, அவர் சிலுவையில் அறைய போறாங்க, காட்டி கொடுக்கிற வேலை வந்துருச்சு. அந்த நேரத்துல இவ செஞ்ச காரியத்தை இவள் என்ன செஞ்சிருக்க, நற்கிரியை செய்திருக்கிற இடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அப்ப நீங்க செஞ்ச நன்மை உங்க குடும்பத்துல இல்ல, உலகம் பூரா பேசப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை செஞ்சிருக்கிறீங்களோ உங்க முன்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா உங்க பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு மருமகளை கொண்டாந்து குடும்பத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, இது கடவுளா பார்த்து கொடுத்தது. இந்த பிள்ளை இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை செஞ்சிருக்கிறா, அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போறா. இந்த பிள்ளை இந்த அதாவது மாமியார் படுக்கையா இருக்கும்போது உதவி செஞ்சா, இப்படிலாம் செஞ்சான்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பேசுகிற அளவுக்கு தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது நம்ம முன்னாடி பேச மாட்டாங்க, ஆனா நம்ம பின்னாடி நம்மளுடைய நீங்க செஞ்ச நற்கிரியை அது என்ன செய்யும், எல்லா பக்கத்துல என்ன செய்யும், பேசப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதுல பாருங்களேன், அந்த அதிகாரத்துல அப்போ அதுல சொல்லுது, அதாவது 13 வசனத்துல, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்றேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நற்கிரியை செஞ்ச இந்த காரியத்தை செஞ்ச சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவ செஞ்ச காரியம் இது என்னன்னு சொல்லி சொன்னா, நிறைய பேர் தான் குடும்பத்தை நேசிக்கிறது, தான் குடும்பத்தை நன்றாய் என்ன செய்யறது, அதை வசனம் சொல்லுது, தான் குடும்பத்தை நன்றாய் நடத்தாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு, அதாவது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு என்ன செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஒரு ஊழியம் செய்கிற எந்த மனுஷன் சொல்லி ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொது காரியத்தில் இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை நன்றாய் கரெக்டாக நடத்திட்டு அதுக்கடுத்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் பாருங்க, அந்த சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, அதாவது அந்த 9 வசனத்தில், இந்த தைலத்தை அதாவது இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அதாவது உங்களுக்கு பேசப்படணும்னு சொல்லி சொல்லும்போது, நீங்கள் உங்களுடைய பேர் பெருமைப்படணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை, அதாவது நீங்கள் எவ்வளோ கொடுத்தாதான் உங்கள் பேர் பெருமைப்படுங்கிறது இல்லை, நீங்கள் செய்கிற காரியத்தில் அந்தரங்கத்தில் செய்கிற காரியம், அதாவது நீங்கள் எவ்வளோ செஞ்சுருப்பீங்க, நிறைய காரியத்தை செஞ்சுருப்பீங்க. நான் உண்மையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், கணவனாக இருக்கிறவர் என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், அதாவது கணவன் அதாவது மனைவியாக இருக்கிறவங்க மாமியாக இருக்கணும் உண்மையாக, மாமனார் மாமியாக இருக்கணும் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இந்த இடத்துல நீங்க புலம்புகிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, அதாவது இவளும் நற்கிரி, அதாவது என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த 10 வசனத்துல, அதாவது என்னிடத்தில் நற்கிரை செய்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க செய்கிற, மனுஷனுக்கு செய்கிற உதவி யாருக்கு செய்றீங்களா, ஆண்டவருக்கு செய்கிறீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்துல நீங்க சொல்லுங்க, அதாவது தன்னை தாழ்த்துங்க, அதாவது சொல்லுவாங்க, கடமையை செய்ய பலனை என்ன செய்ய எதிர்பாராதன்னு சொல்லி நிறைய ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. நம்ம செய்கிற கடமையை, நமக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம கரெக்டா செய்யும் பொழுது அதுக்குள்ள பலனை என்ன செய்யற தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இன்னொரு வசனம் சொல்லி, வேலை செய்யறவனுக்கு வேலை செய்யறான்னு சொல்லி வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவனாய் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறான்னு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சாபத்தினால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என்ன எனக்கு இது ஆவியான உணர்த்துறதுனால நான் சொல்றேன், என்ன சாபத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னா, வேலை பார்க்கிறவங்களுடைய வயிற்றுல என்ன செய்வாங்க, நிறைய பேர் அடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரவனா இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கான். வேலை செஞ்சு முடிச்சு வெளியில வர்றதுக்குள்ள அவனுடைய பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அவன் வேலை பார்க்கிறவனுக்கு என்ன செய்யுது, சம்பளத்தை கொடுக்கறது இல்லை, வேலை பார்க்குற சம்பளத்தை வஞ்சிச்சு வச்சுக்கிட்டு இது நற்கரியை செய்கிறது இல்லை. நீங்க உண்மையா இருங்க. வேலைக்காரர்கள், எஜமானா இருக்கிறவர்கள் வேலைக்காரர்கள் மத்தியில் உண்மையா இருங்க. வேலைக்காரர்கள் எஜமான இடத்துல உண்மையா இருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்றார். ஹல்லேலூயா.
செய்திருக்கிறாள்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்லி, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். அவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னுடைய அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் செஞ்சது, அதாவது அவர் அதுக்கு மேலே நினைச்ச மாட்டார். தரித்திரர் எப்போ கூட இருப்பார். அதாவது வியாதியில் படுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி, வயசானவங்க எப்போவுமே அவங்க கூட நிச்சய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் அவங்க கூட இருப்பாங்க. வயசாளிகளை கவனிக்காமல், அதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நிறைய அவர் என்ன செஞ்சுருக்காரு, பிள்ளைக்கு வேணும்னு சொல்லி நிறைய சொத்து சேர்த்துருக்கிறாரு, நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் ஒரே ஒரு ஆசை, என்ன ஆசைப்படுறாருன்னு சொன்னால், என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நீ பார்த்துருமா, எனக்கு அதை மட்டும் எனக்கு செஞ்சிருமா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்றாரு சொல்கிறாரு. சொல்லும்போது அவருடைய மருமக சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். பூர்வீக சொத்துல அவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். அவர் என்னத்தை சம்பாதிச்சிட்டாரு, அவருக்கு நான் எதுக்கு பார்க்கணும், அவர் ஒரே ஒரு வார்த்தை, கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அவர் வாயினால கேட்குறாரு. உங்களுக்கு என்ன இல்லை செய்கிறதுக்கு மனசு இல்லை. அப்புறம் ஒரு வார்த்தை நான் சொன்னேன், அவர் அந்த இடத்த விற்றுருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவர் விற்காம அந்த இடத்த காப்பாற்றி போட்டார, அதுக்காக நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு வயசானவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நேசிங்க. இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் அவருடைய பாடுகளின் கடைசி நேரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதாவது இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. கடைசி நேரத்தில் என்ன செய்கிறா, அவள் செய்கிறத அவள் செஞ்சதுனால அதை சொல்லப்பட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து சொல்லப்பட்டு 13 வசனத்தில், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் செஞ்ச நன்மை, அதாவது உண்மையிலே சொல்கிறேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்துக்கு வந்த மருமகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. அதாவது தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க, நீங்கள் அவரிடத்தில் நற்கிரியை செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி இயேசப்பா நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே நற்கிரியை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசப்பா நாங்கள் யாருக்கெல்லாம் இயேசப்பா யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களை, வியாதியில் இருக்கிறவங்களை எங்கள் கண் முன்னாடி இயேசப்பா நீங்கள் அனுமதிச்சிங்க ஆண்டவரே. அதை பார்க்காம நாங்கள் இருந்திருக்கிறோம்ப்பா, சொல்லுங்களேன் வாயை திறந்து. ஏசப்பா நாங்கள் பார்க்காம இருந்திருக்கிறோம்ப்பா, மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுங்களேன். ஆண்டுடைய சமூகத்தில் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி சொல்லுங்களேன். ஏசப்பா நான் செஞ்ச தவறுனால, நான் செஞ்ச காரியத்தினால என் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாங்களா ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி சொல்லுங்களேன். ஆண்டுடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா நான் செஞ்ச தவறு நிமித்தம் என் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, ஏசப்பா என்னிடத்தில் அன்புகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா எங்களிடத்தில் நீர் அன்பு செலுத்துகிற தேவன். ஏசப்பா நான் உம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுங்களேன், உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறப்பா. ஏசப்பா நான் நற்கிரியை செய்கிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே, என்னை நற்கிரியை செய்கிறவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சேன்ப்பா, மனுஷன் சொன்ன காரியத்துக்கு செவி கொடுத்து நடந்தேன் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கலையே ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க. உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறவளா என்னை மாற்றுங்கப்பா, சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் கேளுங்க. கேட்க 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 உங்க வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாய், அதிசயத்தை செய்யும்படியாய், அற்புதத்தை செய்யும்படியாய், அவர்
அவர் இந்த இடத்துல இறங்கி வந்து இருக்கிறார். ஆண்டவரே, நான் செஞ்ச தவறு நிமித்தம் என் பிள்ளைகள் இயேசுப்பா பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசுப்பா எங்க பிதாக்கள் செஞ்ச தவறு நிமித்தம் நாங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த தவறை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்யும்படியே வந்திருக்கிறார், அதிசயத்தை செய்யும்படியே வந்திருக்கிறார். ரீமான சந்தனர் யாந்தனர் ரெபெல்லா ரிகாந்தனர் யாந்தனர் ரெபோ ரிகாந்தனர் யாந்தனர் ரெபெல்லா. இயேசுப்பா, நாங்க நற்கிரியை செய்கிறவர்களை என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க வாய் திறந்து. ரீமான சந்தனர் யாந்தனர் ரெபெல்லா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நற்கிரியை செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகள் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்கப்பா. குடியினால இயேசுப்பா எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு கொண்டிருக்கிற ராஜா, அந்த குடியின் ஆவிகள் இயேசுப்பா பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை குடும்பத்திலாம் குடியினால் அவங்க படுகிற வேதனை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அந்த குடியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படணும். எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படணும். உம்முடைய கரத்துல இயேசுப்பா இந்த பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அதிசயமாய் நடத்துங்க, அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரமே உதவி செய்யுங்க. முழுவதும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுப்பா. அது மாத்திரம் இல்ல இயேசுப்பா, 10th 11th 12th எக்ஸாம் எழுத போறாங்க ராஜா. அந்த பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை, அந்த பிள்ளைகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. இயேசுப்பா, எந்த பிள்ளைகளும் இயேசுப்பா இந்த ட்ரிப் ஃபெயிலே ஆகக்கூடாதுப்பா, எல்லாம் பாஸ் ஆகணும் ஆண்டவரே. இயேசுப்பா, என்னென்ன எக்ஸாம்க்குலாம் படிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளோட விசேஷ ஞானத்தை கிருபையினால நீர் நிரப்பி வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வசனம் எளியவன் என்று மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை மறக்கிற தேவன் அல்ல. நீர் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த சேனல் மூலியமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த சேனலில் செய்தி கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, அது மாத்திரம் இல்லை ராஜா, ஏசப்பா தேவைகள் அநேகம் உண்டு, அந்த தேவைகளை சந்திங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க ராஜா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவர், செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் செய்ய கிருபை பலனை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த சேனலில் என்ன அநேக தேவைகள் உண்டு, இந்த தேவைகளுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிற எட்டைக்குளங்கிறதான கிராமத்தில் முடிஞ்சவங்க வாங்க. எப்பேற்பட்ட வியாதனை இயேசு கிறிஸ்து சில சுகத்தை கொடுக்குறார், ஜெபிப்போம், தேவன் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் வச்சுருக்கிறோம். இந்த மாதம் மட்டும் 5வது வாரம் என்ன செஞ்சுருக்கிறோம், ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும், வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாக இருக்கிறது, சனிக்கிழமையும் ஜெபத்தை வச்சு, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த பண்டிகை வச்சு என்ன செய்யலாம் முடிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கிறோம். சனிக்கிழமை உபவாச ஜெபமாக இருக்கும். முடிந்தவங்க கலந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.